உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு வந்த தூய்மை பணியாளர்களை பேரூராட்சி செயல் தலைவர் சர்ச்சையாக்கியுள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பெண்களை பார்த்து ஆணவத்துடன் தரைக்குறைவான வார்த்தைகளில் ஒருமையில் பேசியது யாருமல்ல, கன்னியாகுமரி மாவட்டம் ரணியல் பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜேந்திரன் தான். இவர் பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை பொது இடத்தில் வைத்து ஒருமையில் பேசும் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. பணி நிரந்தரம் ஊதிய உயர்வுக்காக சென்னையில் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக தூய்மை பணியாளர்கள் பல நாட்களாக போராடினர். அவர்களின் கோரிக்கைக்கு செவி கொடுக்காத விளம்பர திமுக அரசு உயர்நீதிமன்ற உத்தரவை சொல்லி அங்கிருந்தவர்களை காவல்துறையை கொண்டு அப்புறப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல பகுதியில் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணி பாதுகாப்புக்காக போராடி வருகின்றனர். நகரின் தூய்மைக்காக தினமும் உழைத்து வரும் எளிய மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் விளம்பர திமுக அரசு பாராமுகம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் ரணியல் பேரூராட்சி செயல் அலுவலர் ராஜேந்திரன் தூய்மை பணியாளர்களை பொதுமக்கள் முன்னிலையில் ஒருமையில் திட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ரணியல் அரசு ஆரம்ப பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்துள்ளது. இந்த முகாமிற்கு பேரூராட்சி அதிகாரிகள் ஊழியர்களை ஒரே கலரில் ஆடை அணிந்து வரும்படி செயல் அலுவலர் ராஜேந்திரன் வாய்மொழியாக உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் தூய்மை பணியாளர்களை சீருடை அணிந்து வரும்படி கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் புடவை அணிந்து அதற்கு மேல் சீருடைக்கான டி ஷர்ட்டை அணிந்து வந்துள்ளனர். செயல் அலுவலரின் உடை பாரபட்சத்தை கண்டிக்கும் வகையில் முகாமில் மதிய உணவை சாப்பிடாமல் தூய்மை பணியாளர்கள் தவித்துள்ளனர். இதனை அறிந்த ஆத்திரமடைந்த செயல் அலுவலர் ராஜேந்திரன் பொதுமக்கள் முன்னிலையில் தரக்குறைவான வார்த்தைகளில் சுயமரியாதைக்கு இழக்கு ஏற்படுத்தும் விதத்தில் பேசியுள்ளார். இதனை அங்கிருந்த ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு அரசு அதிகாரி தூய்மை பணியாளர்களை நடத்தும் முறை இதுதானா? பாவம் பார்த்து வேலை கொடுக்கிறேன் என்று அதிகாரி எப்படி பேசலாம்? வேலையை விட்டு செல்லும்படி அதிகாரம் செய்யும் இவர் தூய்மை பணியை செய்வாரா? செய்யும் வேலை வெவ்வேறாக இருந்தாலும் சுயமரியாதை அனைவருக்கும் ஒன்றுதான். இதுபோன்ற ஆணவ போக்குடன் செயல்படும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கண்டன கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.